ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங் அக்கௌண்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து போடணும், டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் தான் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுவீங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் தான் வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. நீங்கள் வந்து நெட் பேங்கிங், அதாவது ஏதாவது ஒரு பேங்க்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் போக வேற ஏதாவது பிரைவேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆன்லைன்ல வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணணும், அந்த அலைச்சலை வந்து நீங்க வந்து தவிர்க்க முடியும். ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிபி அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் கேஒய்சி பண்ணணும். ஃபுல் கேஒய்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எதனால வந்து ஆன்லைனில் வந்து வேற ஒரு பேங்க்ல இருந்து டைரக்டாக மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்குன்னு ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்னு ஒரு கோடு வந்து கிடையாது. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஆன்லைனில் மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஐபிபி அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அதில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு ஜெனரேட் ஆயிரும். அதுலேயே வந்து உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எதுவோ அந்த நியரஸ்ட்ல வந்து உங்களோட தாலுகா ஆஃபீஸில் வந்து எந்த பிரான்ச் இருக்குதோ அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஐபிபி மொபைல் பேங்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஐபிபி அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் மூலமாகவே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று உண்டு அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபி அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னோட ஐஎஃப்எஸ்சி கோடு அதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை பிரான்ச், நெக்ஸ்ட் அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில் இருந்தால் போதும், நீங்கள் வந்து எந்த ஒரு இன்டர்நெட் பேங்கிங்ல இருந்தும் நீங்கள் ஆன்லைனில் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட், அதாவது வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிற கோடு வந்து கிடையாது. ஸோ இதனால தான் நம்ம ஆன்லைனில் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் நமக்கு வந்து தேவைப்படுது. இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுல இருந்து நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட சேவிங் அக்கௌண்டோட நம்பர். ஸோ இது என்னோட சேவிங் அக்கௌண்ட் நம்பர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிபி அக்கௌண்டோட நம்பர். ஸோ இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு எப்போ வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே ஃப்ரீ தான். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை இந்த ஐபிபி அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீ தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஸ்வைப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் அக்கௌண்ட் வச்சிருக்கணும், சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஸோ சேவிங் அக்கௌண்ட்டுக்காக தான் இந்த டிஜிட்டல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு பேங்க்ல இருந்தும் டேரெக்டாக இதோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டையும் உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டையும் வந்து லிங்க் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் லிங்க் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட ஐபிபி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டில் வந்து எந்த பிரான்ச், அதாவது வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எந்த பிரான்ச் இருந்தாலும் சரி அந்த பிரான்ச்சில் போயிட்டு ஃபுல் கேவிசி பண்ணிக்கோங்க. ஃபுல் கேவிசி பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். ஆதார் கார்டை வச்சு ஃபுல் கேவிசி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட சேவிங் அக்கௌண்ட் நம்பரையும் கொண்டு போங்க. சேவிங் அக்கௌண்ட்டை கொண்டு போயிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஐபிபி அக்கௌண்ட்டையும் என்னோட சேவிங் அக்கௌண்ட்டையும் நான் வந்து இது மாதிரி தான் வந்து லிங்க் பண்ணேன். ஸோ லிங்க் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் கலைய வேண்டியதில்லை. ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து அலைய வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அலைஞ்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டையும் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டையும் வந்துட்டு லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், எப்போ வேணாலும் உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்ல வந்து பணத்தை வந்துட்டு உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிஓஎஸ்பி
ஸ்வீப் இன் அப்படின்றது பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரம் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் வந்து இருக்குது. உங்களோட டூ அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐபிபி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து மணி வந்து அமௌண்ட்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மெத்தடில். ஸோ அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓஎஸ்பி ஸ்வைப் அவுட் அப்படின்றது பாருங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐபிபி அக்கௌண்ட் வந்து ஃப்ரம் அக்கௌண்ட்ல வந்து மாறிக்கும். ரிசீவ் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேவிங் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் இதில் பணம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அக்கௌண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஐபிபி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். டூ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து 40 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 10 ரூபாய் என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிமார்க்கில் வந்து எதாவது வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. ஸோ இந்த ஓடிபியை வந்து அதில் என்ட்ரு பண்ணால் நமக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 38 ரூபாயா வந்து மாறிச்சு பாருங்க. இதில் உள்ள அமௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ வந்துட்டு உங்களோட சேவிங் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்ணதுக்கு இதில் வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐபிபி அக்கௌண்ட் பேலன்ஸையும் செக் பண்ணிக்கலாம், உங்களோட சேவிங் அக்கௌண்ட் பேலன்ஸையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து வியூ பேலன்ஸ் அப்படின்ட்டு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐபிபி அக்கௌண்டோட பேலன்ஸ் வந்து இதில் காட்டும். நெக்ஸ்ட் உங்களோட சேவிங் அக்கௌண்ட், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்டோட பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மறுபடியும் வியூ பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் வந்து காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபாய் நமக்கு வந்து அவைலபிள் பேலன்ஸ் வந்து இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை யூஸ் பண்ணி டேரெக்டாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடே வந்து கிடையாது. ஸோ நம்மளோட டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட் வச்சிருக்கேன். எனக்கு ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு வந்து மந்த்லி பணம் வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ இந்த பணத்தை வந்துட்டு நான் வந்து என்னோட சேவிங் அக்கௌண்ட்ல தான் வந்து டெபாசிட் பண்ணணும். சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து சேவிங் அக்கௌண்ட்டையும் அவங்களோட ஆர்டி அக்கௌண்ட் இல்லை வந்துட்டு அவங்களோட குழந்தைங்க பேரில் ஏதாவது டெபாசிட் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது மாதிரி லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சேவிங் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்க பணத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க டெபிட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது மந்த்லி நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு பதிலாக மந்த்லி அலையணும். இது ஒரு டைம் நீங்கள் அலைஞ்சு உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டையும் உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. எதில் வேணாலும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 2ஐயும் இன்டர்லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஃபுல் கேவிசி பண்ணணும். ஸோ இது 2ஐயும் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தும் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது உங்களோட ஐபிபி மொபைல் பேங்கிங்கை மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வேணாலும் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸோ உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்ல இருந்து அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐபிபி அக்கௌண்ட்ல இருந்து அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வேணா வந்து போய் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வந்து டெம்பரவரியா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகிட்டு தான் இருந்தது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி மந்த்லி நீங்கள் வந்து ரெகுலராக அலையிறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போய் மணி வந்து டெபாசிட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஆன்லைனில் மணி வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐபிபி அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தடு ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.